Hey guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்கள் கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் நிறைய பேரோட எல்லா வீடியோஸ்கிலையும் வர சஜஷனில் கேட்டிருந்த டாபிக் இஸ் மேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி ரீடிங் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ரீடிங் ஓகேங்களா? இது எதை பேஸ்ட் அப்படின்னு கிடையாது. ப்ராப்பராக இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை அவர் தான் உங்களுடைய ஹஸ்பண்டாக வரணும்னு நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் அவரோட ஒய்ஃபாக நினச்சிட்ருக்கீங்க, ஒரு ப்ராப்பராக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் நினச்சிட்ருக்கீங்கன்னா ஸோ அவங்கள நினச்சி பாருங்கள். ஒய்ஃபை நினச்சி பார்க்குறீங்க அப்படின்னும்போது ஒய்ஃபை நினச்சி பாருங்கள், உங்களுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா திருமண வாழ்க்கை அந்த பற்றின வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் இஸ் கோன் ஹேப்பன் அண்ட் என்ன பிரச்சனை இருக்குன்றது எல்லாமே உள்ளேருந்து நம்ம எடுப்போம். எதுவுமே இருக்குதா அப்படின்னு நினச்சி இப்படி எடுக்க வேண்டாம். ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னும் போது எல்லாமே அடங்கினதாக இருக்கும். ஸோ இப்போ ப்ராப்பராக இதுதான் நான் எடுக்க போகிறேன் அப்படி இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் அண்ட் மனைவிக்கான ஒரு முழு ரீடிங்காக இது இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ பைல் செலெக்ஷன் போயிடலாம். ஸோ பைல் நம்பர் 1 நான் ரோஸ் ஸ்குவாட்ஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? ரோஸ் ஸ்குவாட்ஸ். பைல் நம்பர் 2 வேர் இஸ் மை கிறிஸ்டல், நான் அமெத்திஸ்ட் வைக்கிறேன். அமெத்திஸ்ட்டும் எல்லாருக்குமே தெரியும், ரோஸ் ஸ்குவாட்ஸும் எல்லாருக்குமே தெரியும். ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளுடைய பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்குண்டான கிறிஸ்டல். அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் அப்படின்றதுனால ரெண்டு கிறிஸ்டலுமே பேலன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிறிஸ்டலாக வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் பைல் நம்பர் 1 ரீடிங் பார்க்கலாம் என்ன நடக்குது, உங்கள் திருமண வாழ்க்கை என்ன ஆக போகுது, என்ன ஆகிட்டுருக்கு, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துடலாம். உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ வாட் இஸ் தேர் எக்ஸ்பெக்டிங் பிளா 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 அங்கே சொல்கிறத அப்படியே எடுத்து சொல்லிடுறோம். எந்த ஒரு ஒலிவு முறையும் கிடையாது. நம்ம இன்ட்யூஷன் சொல்கிறத கார்டு சொல்லுவாங்க, கார்டு சொல்கிறது இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கனெக்ஷன் லைவ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரையும் உங்கள் எல்லார் மனசுலையும் நிற்கிறேன் அப்படின்னும் பொழுது அது எல்லாமே எந்த ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு ரீடிங்கால் மட்டும்தான் அப்படி நின்று பேச முடியும். நான் இவ்வளோ நாள் லைவ் வரலனால என்னை மறக்க மாட்டேன்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ. ஸோ பைல் நம்பர் 1 ரீடிங் போயிடலாம். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் மேரேஜ் லைஃப், கல்யாண வாழ்க்கையில். கார்ட்ஸ் ஆர் லைக் ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை, என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு படப்படப்பு தெரியுது. பார்க்கலாம் இந்த கார்டு எடுக்கும் போது பாஸ்டில் ஏதாவது படப்படப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ப்ரெசன்ட் அண்ட் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களோட மேரேஜ் லைஃப் ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் அப்படின்னும் போது எனக்கு இங்கே நிறைய ஹார்ட்டோட கார்ட்ஸ் பாப்பப் ஆனாங்க. ஸோ இந்த கார்டு பாப்பப் ஆனாங்க, இன்னொரு ஹார்ட் ஓரியன்ட் கார்டு பாப்பப் ஆனாங்க. பட் அவங்க யாருமே கைக்கு வரலை. ஸோ ஃப்யூச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஃபஸ்ட்டு கார்டு பாஸ்டில் மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ், யுவர் ட்ரீம் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி, ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் டு கண்டினியூ டு ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ். இதில் தான் ஒரு பதட்டம் உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் மேலே வச்சுருக்கிற நீங்கள் எந்த மதத்தவராக இருக்கலாம், லைக் சிலுவையாக இருக்கலாம், இங்யாங் ஃபாலோ பண்ணுறவங்க, ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டது, ஸ்டார்ஸ் யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுறவங்க, இல்லை உங்கள் மனசை பிலீவ் பண்ணுறவங்க. ஸோ ஹூஎவர் இட் இஸ், இஃப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முழு எண்ணமாக மேனிஃபெஸ்ட். இந்த கார்டோட வைப்ரேஷன் நான் சொன்னேன்ல ஒரு பதட்டம், உங்களுடைய ஆசை வாழ்க்கை அந்த கணவன் மனைவியாக இருக்கீங்க இல்லைங்களா?
ஸோ இதில் இருக்கிற அந்த ஆசையை வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நெகட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்றது ஒரு விஷயம் தெரியுது. ஸோ நோ நீட் டு நெகட்டிவ் மேனிஃபெஸ்ட், பாசிட்டிவாக பண்ணாலே வரும். ஸோ பாஸ்டில் வந்து ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. If you could do anything, what it would be, the answer dwells in your heart, not in your mind, for the heart is the gateway to the soul. Yes. When you... என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியல. மேபி என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து இதே செட் ஆஃப் கார்ட்ஸ் வந்து திருப்ப வருது. என்னன்னா அழகாக கைடன்ஸை பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ தட் ஏதாவது அடுத்த கட்டம்னு போகும். ஏன்னா நீங்கள் பார்க்குற ரீடிங்கோட வைப்ரேஷன்ஸ் எனர்ஜிஸ் தான் இங்கே இவங்க கைடன்ஸாக கொடுக்க முடியும். ஸோ மனசில் இருக்கிறத இப்போது தற்போதைய நிலையில் வந்து எது இருந்தாலும் அந்த மனசு தானே, மனசு ரொம்ப வந்து அலைப்பாயுது. ஸோ மனசு சொல்கிறத கேளுங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னவாக இருந்தாலும் உங்கள் மனசு சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும், மூளை சொல்கிறத செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அண்ட் வென் யூ பாஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு, இது சொன்னேன் இல்லைங்களா, இதுவுமே சோல் தான். என்னன்னா 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவங்க ஹஸ்பண்டே உங்ககிட்டேருந்து பிரியணும்னு நினச்சாலும், நீங்களே உங்ககிட்டேருந்து பிரியணும்னு நினச்சாலும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிரிய முடியலை. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எண்ட் ஆக மாட்டுது. பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் சோல்மேட்டையே கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோல்மேட் சர்ச்சிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங் பட் யூ ஆல்ரெடி ஹேவ் அப்படின்றது இது வந்து உங்கள் மனசுலேருந்து நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வித் தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவர்ஸ். எஸ், 2 ஆஃப் கப்ஸ். நான் சொன்னது தான், 2 ஆஃப் காயின்ஸ். ஸோ 2 பேருமே ஏர்னிங் பர்சனாக இருப்பீங்க. ஆக்சுவலி வெரி எஸ் 2 ஆஃப் வான்ஸ். நான் சொன்னேன்ல சோல்மேட்டு நீங்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் சோல்மேட் கனெக்ஷன் தான். யூ போத் ஆர் சோல்மேட் கனெக்ஷன். பட் நவ் நீங்கள் ஒரு சிங்கிள் மதராக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவேக்கனிங் வந்து மேலுக்கு நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திஸ் ஃபீமேல் இஸ் 2 ஆஃப் காயின்ஸ், ஒர்க்கிங், ஹேண்டிலிங் ஹர் ப்ரெஷர். ஒரு கிட்டு வச்சுருக்காங்க, அந்த கிட்டு கூட வந்து இன்னொரு கிட்டும் இருக்காங்க, ஹாஃப் ஒரு டாய் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஹேண்டிலிங் யுவர் பேபி, ஹேண்டிலிங் யுவர் ஒர்க், ஹேண்டிலிங் த மணி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேர் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 டெசிஷன், 2 டெசிஷன் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், மனசா மூளையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திருமண வாழ்க்கையில் இருக்குது. மணி அவ்வளோவா உங்கள் ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்குன்னு பெருசாக கொடுக்க மாட்டேன்றாங்க, உங்கள் பாப்பாக்குன்னு கொடுக்க மாட்டேன்றாங்க. பட் யூ போத் ஆர் இன் அ சோல்மேட் ரிலேஷன்ஷிப். ஏன் சோல்மேட் கனெக்ஷனில் இப்படி ஒரு கார்மிக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட மனசு சம்மந்தப்பட்டு தான்ப்பா இருக்குது. இதை மாற்றிட்டீங்கனாலே இங்கே மனசு வந்து மாறிடும். இதில் இருக்குல்ல இந்த ஷிவரிங், முதல் கோணல்னா முற்றிலுமே கோணல் தான். உங்களுடைய இந்த ஷிவரிங் இருக்குல்ல, இந்த ஷிவரிங்கை நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கல்ல அழகான வாழ்க்கை, அது நெகட்டிவாக திரும்புது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா நீங்களும் உங்கள் மனசும் தான் ப்ராப்ளம். மனசு அப்படின்னும் பொழுது மனதை ஆட்கொள்கிற 3 வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. 50% வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பையும் 50% உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்களே நெகட்டிவாக வந்து இப்படி ஆகிடுமோ, இப்படி இருக்குமோ, அவருக்கு அஃபேர் இருக்குமோ, அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, விட்டுட்டு போயிடுவாங்களோ, கொடுக்க மாட்டாங்களோ காசுன்னும் போது கொடுக்க மாட்டாங்க, அஃபேர் இருக்குமோன்னும் போது அஃபேர் நடந்துடும். இந்த மேனிஃபெஸ்டேஷனை நெகட்டிவாக பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி 2 ஆஃப் வான்ஸ் அண்ட் தி லவர்ஸ் கார்டு. இங்கே சோல்மேட் கனெக்ஷன், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இப்போ லவ் இல்லாமல் கூட இருக்கலாம் உங்களுக்குள்ள. ஸோ வாட் இஸ் பிஹைண்ட் திஸ் நெகட்டிவிட்டி ஏஞ்சல்ஸ்? வாட் இஸ் பிஹைண்ட் திஸ் நெகட்டிவிட்டி? அவருக்கு இருக்கிற அந்த பணத்தாசை கூட இருக்கலாம், சொந்த ஃபேமிலிக்கே செலவு பண்ணாத அளவு ஒரு கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கலாம். இவ்வளோ நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் அவர் புது வாழ்க்கையை தேட வந்து ஆரம்பிச்சிருக்கலாம்.
இது வந்து உங்களோட எமோஷன்ஸ் கூட அவரை வந்து போர் அடிச்சிருக்கலாம். அவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக யங்காக வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தேடுற பர்சனாக இருக்காங்க. நீங்கள் வந்து காதல் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வந்து போரிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் சைடு என்ன இருக்குன்னா த டிவைனிட்டி இருக்குது, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டோம் இல்லையா? ஸோ தே ஆர் ரெடி டு கிவ். உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை கொடுக்க தயாராக இருக்காங்க. கரெக்டாக வேண்டி கரெக்டாக வாங்கிக்கோங்க. இது வந்து பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். கரெக்டாக வேண்டி கரெக்டாக வாங்கிக்கோங்க. நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது, வேண்டாம் அது. ப்ளீஸ் யூனிவர்ஸ், அபேண்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன அபேண்டன்ஸ்? ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து அபேண்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அபேண்டன்ஸ்? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களோட மேரேஜ் லைஃப்பில் வாட் இஸ் த அபேண்டன்ஸ் தே ஆர் லைக்? அவங்களே தள்ளி விடுற அந்த அபேண்டன்ஸ், நீங்களே கீழே தள்ளி விடுற அந்த அபேண்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா என்டேஞ்சர். என்டேஞ்சர்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து உங்கள் யாருன்னா கூப்பிடுறாங்கம்மா இந்த கோவிலுக்கு வாமா, வந்தால் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருவாங்கன்னா அதுலேயும் ஒரு பயம், ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமோ, நம்ம பண்ணி அவருக்கு எதாவது ஆகிடுமோ, நம்ம ப்ரே பண்ணி எதாவது ஆகிடுமோ, நம்ம கேட்டு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் சேஃப் டு டேக் சம் ரிஸ்க். ஏதாவது ஒரு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் வரும். ரொம்ப நாளாக வந்து மேரேஜ் லைஃப்பில் இதை ஸ்டார்ட் பண்ண எதாவது ஆயிருமோ, இது ட்ரை பண்ண ஆயிருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓப்பன் நியூ ரோட் ஆஃப் சக்ஸஸ். ஏன்னா அபேண்டன்ஸ் கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. என்ன அபேண்டன்ஸ் கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணால் நாங்கள் ரோட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ புஷ் வந்து உங்கள் சைட்லேருந்து தான் வரணும். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் அபேண்டன்ஸ் தே ஆர் மிஸ்ஸிங்? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க என்ன தான் மிஸ் பண்ணுறாங்க? ஸோ உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியல. எவ்ரிவேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க. எல்லா சைடும் கொட்டி கிடக்குதுமா, எல்லா சைடுமே கொட்டி கிடக்குது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் தான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஐ ப்ரௌட்லி ரிவால்வ் மை செல்ஃப் ஃபார் மை அச்சீவ்மெண்ட் அண்ட் தஸ் அட்ராக்ட் மோர் அண்ட் மோர் சக்ஸஸ். நீங்கள் வந்து உங்களே தூக்கி கீழே போட்டுக்கிறீங்க. செல்ஃப் ரிவார்ட் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் நம்மளை வந்து லவ் பண்ணுவார். ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்புங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கும். மாற்றம் வந்து உங்கள் கையிலேருந்து வரணும். மனசுலேருந்து யோசிங்கன்னு சொல்லிட்டேன், மூளை சொல்கிறதே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். மனசா மூளையா? மூணை வந்து வழிபடுங்க. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, என்னை கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போங்கன்னு இவங்கக்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? ஸோ மூன், இந்த மாதிரி மனசு குழப்பமாக இருக்கிறவங்க மூன் அப்படின்னு டைப் பண்ணி மூனோட சிம்பிளை வந்து கமெண்ட்டில் கிளைம் பண்ணுங்கள். இவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, த மூன் காடஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. மனசை வந்து குழப்பாமல் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு என் மனது வந்து குழம்பாமல் கன்சிஸ்டன்ஸாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மூன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் மனசு சரியானாலே உங்கள் வாழ்க்கை சரியாயிடும். பைல் நம்பர் 1 கல்யாண வாழ்க்கையில். பைல் நம்பர் 2க்கு நான் ரீடிங் போயிடலாமா? ஸோ பைல் நம்பர் 2 அமெத்திஸ்ட் கிறிஸ்டல், உங்களுக்கு உண்டான ரீடிங் பார்த்துடலாம். past energies. Pile number 1 choose பண்ணவங்களோட past energies please. அப்பாடியோ. past energies, அவங்களுடைய திருமண வாழ்க்கையோடைய present energies please. pile number 2 choose பண்ணவங்களோட marriage life's present energy. What a beautiful cards you have getting. சரி பாப்போம். file number 2 உடைய மேரேஜ் 2 கார்டு. பார்க்கலாம். இது பழைய இதோட கார்டு. ஃபியூச்சர், அதான பார்த்தேன். கப்பிள். ஸோ ஃபியூச்சர் பார்க்கலாம். Let there be closeness between you, but always give each other some space. Love never claims, it simply allows and gives. ஸோ க்ளோஸாக இருந்திருக்கீங்க.
ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. யுவர் மேரேஜ் லைஃப் இஸ் குட். பாஸ்டில், ப்ரெசண்ட்டில், what a beautiful card இல்லையா? When it comes to matter of heart, there is no right or wrong. Every choices you make expand your understanding of life and love. ஏதாவது ஒரு விஷயம் இது தப்பாக பண்ணிட்டேனா, இது பண்ணால் என்ன ஆகிடும், இது சரியான டெசிஷனா அப்படின்னும் போது செய். இப்போ இருக்கிற சூழ்நிலையோ கல்யாண வாழ்க்கையை சரியோ தப்போ எதுவுமே when the matter of loveன்னு வந்துருச்சு, திருமண வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு வந்துருச்சு, இல்லை ஒரு கமிட்மெண்ட்டுன்னு வந்துருச்சு, ஒரு லவ்னு வந்துருச்சுன்னும் போது சரி தவறே கிடையாது, இறங்கி செய்யுங்க. அது ஒன்று வாழ்க்கை பாடத்தை தரும், இல்லைனா காதல் பாடத்தை தரும்னு சொல்கிறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன், ஃப்யூச்சர். Beware of what you are projecting for the quality you admire in one another or qualities you both possess. Equally so, the qualities you don't like are also your own reflection. குவாலிட்டிஸ் யூ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது அதுவுமே உங்களுடைய கேரக்டரை வந்து ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து இது நான் தான் அப்படின்னு நல்லவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ண காலம் ஃபுல்லாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நடிக்கலாம், அம்மா அப்பா கிட்ட கூட ஒரு சில ஏஜ் வரையும் வந்து ஐம் குட் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி, அம்மா அப்பாவை கிட்ட ஒரு மாதிரி இருக்கலாம். தி ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் அவங்கக்கிட்ட நடிக்கவே முடியாது. அப்படி நடிச்சுட்டீங்கன்னா மாட்டினீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் யாருன்னா, that is your husband, that is your wife. லைஃப் லாங் ஒரு பர்சன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா அப்படி ஒரு லைஃபே வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து இல்லை this is not me அப்படின்னு மாட்டிப்போம். ஸோ டோன்ட் ப்ரொஜெக்ட் எனி திங், ராவாக இரு. திஸ் இஸ் மீ, இதுதான் நானா, இதுதான் நான், இது ரைட்டுனா இது ரைட்டு, இது ராங்குனா இது ராங்கு, இது பிடிக்குதுன்னா அதுவும் நீங்கள் தான், இது பிடிக்கலைன்னா அதுவும் நீங்கள் தான். ஸோ இது ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போ யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணம் ஆகியிருக்கீங்க, கல்யாணம் ஆக போகிறீங்க, இல்லை ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாகவே இல்லை அப்படின்னும் போது திஸ் இஸ் த ரீசன். நீங்களாக இருந்தால் மட்டும்தான் அது பேலன்ஸ் ஆகும். நீங்களாக அவங்களா இருந்தால் மட்டும்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் ஆகும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ரொம்ப ஆழமாக போயிட்டு அவங்களோட ஃபோன்லேருந்து எல்லாமே நோண்டினாலும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு தான் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். என்ன மேம் ஃபோன் நோண்டக்கூடாதா, நீங்களாம் நோண்ட மாட்டேன், நான் நோண்ட மாட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒன்று இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி நொயின்னு ஃபோன் நோண்டுற பர்சனாக இருந்து உங்ககிட்ட வந்து சொன்னால் இதுதான் ப்ரொஜெக்டிங். நம்ம வேற ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு வேற ஒரு ஆளாக வந்து உங்ககிட்ட நான் இருந்தேன்னா இருக்க முடியாது. நான் லைவில் எப்படி எந்த கட்டு எடிட்டு எதுவுமே இல்லாமல் நானாக என் கார்டு முதற்கொண்டு நானாக இருக்கணும். அப்படி நம்மக்கிட்ட அந்த யூனிக்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வரும், வியூஸ் வரும், வாட் எவர் இட் இஸ், அந்த கடவுளுடைய அனுகிரகமும் வரும். பொய்யா ஃபார் த சேக் ஆஃப் பிஸ்னஸ் டேர் அவுட் பண்ணுறவங்களுக்கு வராது. அதே மாதிரி தான் லைஃபுமே. ஓகேங்களா? ஸோ வாட் யுவர் ப்ரொஜெக்ட், நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எது பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எது பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அது எல்லாமே நீங்கள் தான். அழகாக இருந்தாலும் நீங்கள் தான், உடம்பு சரியில்லாமல் அழுக்கு நைட்டில் அழுக்காக உட்கார்ந்தாலும் அது நீங்கள் தான். டு த ராஸ்ட் பர்சன் உங்களை பார்க்கறது உங்களுடைய ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ தான். உலகத்திலே தி மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் இன் த மீன் ஆஃப் லவ். மரியாதையே இல்லைனாலும் அந்த மரியாதை இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ டேரோட் பைல் நம்பர் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். 6 of Cups. 6 of Cups இஸ் ரிகார்டிங் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அட்வைசஸ் கேட்குறீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறீங்களா, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல முடியாததை அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறீங்களா, இல்லை ரிலேட்டிவ்ஸ் சம்திங் நீங்கள் ஷேர் பண்ணுறத ஒரு பர்சன் வந்து கேட்குறாங்க, இல்லை அந்த ஷேர் பண்ணுறத உங்கள் ஹஸ்பண்டே கூட இல்லை ஒய்ஃபே கூட அவங்கக்கிட்ட போகிறதுக்கு யார்கிட்ட ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது, கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும் ஷேர் பண்ணுறதுக்கு. அந்த ஃப்ரெண்டு ட்ரஸ்டபிள் ஃப்ரெண்டா அப்படின்றத மட்டும் பாருங்கள்.
குவீன் ஆஃப் வாண்ட் எனர்ஜி. யூ ஆர் அ வெரி மதர்லி ஃபிகர். முன்னாடி இருந்தவங்க சிங்கிள் மதர் நான் சொன்னேன். நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. 2 of wands, பட் 2 thoughts is there. நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் இறங்கி செய்யணும், இது பண்ணணும். அவர் வந்து பொறுமை, நீங்கள் அவசரம், அவங்க பொறுமை. கரெக்டான கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இது செய்யணுன்னா அது செஞ்சிடணும். ஆனால் அவர் ரொம்ப டைம் எடுக்கிறார் மேம். நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. எனக்கு வந்து அதை செய்யணும் அப்படின்னா செஞ்சிடணும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் இது வாங்கலாம்னா ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்றதும், இந்த பர்சன்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறத ஒரு தேர்ட் பர்சன் ஓவர் ஹியர் பண்ணி உங்கள் பர்சன்கிட்ட போய் சொல்கிறதும், இந்த கண்ணுக்கே தெரியாத நீங்கள் நம்பிக்கை வச்ச தேர்ட் பர்சன் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த குழப்பங்களை ஏற்படுத்துறது. ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கக்கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் திறமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் ஏர்னிங் தானே தவிர இந்த வீட்டில் எல்லா ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்குன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. எயிட் ஆஃப் கப்ஸ் எனக்கு 2 இதுலேயுமே வராங்க. ஒய் 2 பர்சனில் ஒரு பர்சனுக்கு இங்கே கனெக்ஷன் விட்டு போகுது, இல்லை புதுசை ஏன் தேடுறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. 7 ஆஃப் கப்ஸ் வராங்க, 7 ஆஃப் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். உங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கோ, ஹஸ்பண்ட் பார்க்குறீங்கன்னா ஒய்ஃப்க்கோ இவ்வளோ வருஷ ரிலேஷன்ஷிப், ஒரு 8 வருஷ கல்யாண வாழ்க்கையோ இல்லை 8 மாத கல்யாண வாழ்க்கையோ, இதை தாண்டி அவங்க ஏதோ புதுசு தேடுறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன உங்கள் சைடு என்னன்றதை பார்த்துக்கோங்க. அவங்கள மட்டும் ப்ளேம் பண்ணாமல் உங்கள் சைடும் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அவங்க வந்து புதுசு தேடுறாங்கன்னா அஃபேர் தேடுறாங்க, அப்படி கிடையாது. அவங்க மனம் வந்து விரக்தி ஆகி விட்டு போச்சு. லைக் நான் எவ்வளோ பண்ணேன் இந்த குடும்பத்துக்காக, நான் எவ்வளோ பண்ணேன், வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ப்ளீஸ் ஏஞ்சல்ஸ். That is what I said. 8 of cups. That is what I said. 8 of cups. சொன்னா 2வது டாரோட்லேயும் வந்துருச்சா? What is the reason behind அவங்களோட 7 of cups and 7 of wands? அதுதான் அவங்க அவ்வளோ ஒழிச்சும் அவங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கல. அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்களை வந்து காது கொடுத்தே கேட்கல. கூட இருந்தே ஏமாத்துறீங்களா? நீங்களும் ஏமாத்துறீங்களா? அவங்க ஏமாத்துற மாதிரி இருக்குது. நீங்களும் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்கள நிராயுத பாணியாக நிற்க வைக்கிறீங்களா? அவங்கள கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணுங்க. அண்ட் அவங்க யார் சொல்கிறதுனா வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறத நீங்களும் கேளுங்க. வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப்? husband and wife relationship. 5 of swords. ரெண்டு பேருமே பக்திமானா இருக்கீங்க, மனம் விட்டு பேசணும். husband and wife, there is a disconnection between 2 of wands. there is a disconnection and there is நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா சாய்ஸஸ் அதிகமாகுது. 2 of wands அதிகமாகுது. நீங்களா இன்னொரு பர்சனா? நான் சொல்கிற பேச்சு, நான் இவ்வளோ நாள் இருந்தும் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு வேறு விஷயத்துக்கு போகக்கூடிய நிலைமை வருகிறது. பேசுனா எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னன்னு பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. நத்திங் இஸ் டூ லேட். சரி, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஏஞ்சல்ஸ், உங்களுடைய கைடன்ஸ் ஃபார் திஸ் மேரேஜ் லைஃப் பைல் நம்பர் 2. உங்களுடைய கைடன்ஸ், what is your guidance? Pile number 2. Reconsider. Yes. சரி, when you reconsider there is a peaceful resolution and success. கண்டிப்பாக பேசினா அந்த முறியக்கூடிய வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்கலாம். அவங்களோட விரக்தி என்ன அப்படி ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இஸ் வெரி மச் நீடட். அண்ட் டிவைன் சைடு கொஞ்சம் போங்க. டெம்பிள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தி ஹெரோபண்ட் அண்ட் தி ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ டெம்பிள்ஸ் கண்டிப்பாக விசிட் டெம்பிள்ஸ். அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லைங்களா?
லைக் கல்யாண பெருமாள் கோவில், அப்புறம் வந்து நரசிம்மர் வந்து லக்ஷ்மியை தூக்கி வச்சிருப்பாரு இல்லையா, லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், சிவன் பார்வதி சன்னதி, முருகர் திருக்கல்யாணம், அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போய் பாருங்க. ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? லக்ஸுரியான விஷயம், காசு பின்னாடி ஓடுறது, சம்பாதிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ எஸ், டெஃபினெட்லி சக்ஸஸ் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புது ஆரம்பம் வந்து இருக்குது, முடிவு இல்லை. இது பார்க்குறவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அபேண்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஐ பிலீவ் லிமிட்டேஷன்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு மை சக்ஸஸ். ஸோ லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னும் போது மணி சைடு ப்ரியாரிட்டி கொடுக்காம அதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிவிட்டு எதுக்கு முக்கியத்துவம், லக்ஸரிஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ லக்ஸரிஸை லிமிட் பண்ணுங்கள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது வந்தால் சக்ஸஸ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. ஸோ லேடிஸ், ஜென்ஸ், மேஸ்குலின், ஃபெமினைன், ஹஸ்பண்ட்ஸ், ஒய்ஃப்ஸ், யார் பார்த்தாலும் சரி உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் கிவ் த பீப்புள் த ப்ரையாரிட்டி. பீப்புள் அப்படின்னும்போது மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி, பீப்புள் லவ் டு பே மீ ஃபார் வாட் ஐ என்ஜாய் டூயிங் த மோஸ்ட். யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களுக்கு என்ன பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அட்லீஸ்ட் ஒரு முறை மல்லிப்பூ, அவருக்கு ஃபேவரட் டிஷ் குக் பண்ணி வைக்கிறது, ஒரு ட்ரெஸ் அப், சிம்பிள் திங்ஸ் வில் லீட் யூ டு சக்ஸஸ். ஒன்லி யூ ரீகன்சிடர். ஸோ when it comes to matter of heart, there is no right wrong. இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போது தப்பா சரியா, தப்பானா என்ன ஆக போகுது, சரியானா என்ன போகுது. இப்போ எதுவுமே இல்லாமல் அப்படியே விட்டாலுமே ஆப்ஷன் 2ல் ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிட்டு போயிட்டு ஒன்று அஃபேரில் போய் முடிய போகுது, இல்லை டிவோர்ஸில் போய் முடிய போகுது. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன மாறுதல், இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பிங் ஸ்டோன் எடுத்து வச்சிங்கன்னா யூ கோனா கிராப் இட். அண்ட் படத்தில் வர மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கை கண்டிப்பாக வாழலாம். ரீஸ்டார்ட் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த pile 1 and pile 2. என்னோட ரீடிங்கும் கூட ரெஸ்னேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from கவிதா தமிழரசு. Bye.